வணக்கம் நண்பர்களே. கூலி படம் அதனுடைய 5வது நாளில் எப்படி ஓடுது அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஒரு இரவு காட்சி தான் அதை புக் பண்ணியிருந்தேன். சென்னையில் காசி டாக்கீஸில் இரவு காட்சி பார்க்க போயிருந்தேன். அதற்கு முந்தைய 4 தினங்கள் பல முறை முயற்சி பண்ணி கூட எனக்கு டிக்கெட் கிடைக்கல. முதல் நாள் காட்சி அது கூட பத்திரிகையாளர் காட்சி தான் பார்த்தேன். மற்ற காட்சிகளில் நண்பர்களுக்கு அல்லது மகனுக்கு மகளுக்கு இவங்களுக்கெல்லாம் டிக்கெட் எடுத்து கொடுத்தனே தவிர எங்களால் அதை போக முடியல. ஏன்னா கடுமையான ஒரு டிக்கெட் கிடைக்கிறதுல அவ்வளோ தூரம் நெருக்கடி இருந்தது. திரையரங்க உரிமையாளர்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு 4 நாள் கழித்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த டிக்கெட் ப்ரெஷர் இருந்தது. இது வரைக்கும் எந்த படத்துக்கும் இல்லாத மாதிரி, அதாவது முதல் நாள் எப்படி ஒரு ப்ரெஷர் இருந்ததோ அதே போல் 4வது நாள் வரைக்கும் இருந்ததுங்க. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருந்தது. ஒரு மிகப்பெரிய வசூல் பாய்ச்சல்னு சொல்லலாம். இது நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் பேசும்போது இந்த ஆண்டு மட்டுமல்ல, இதுவரை வந்த படங்களில் இந்த கூலி படத்துக்கு தான் இப்படி ஒரு டிக்கெட் ப்ரெஷர், அதே போல் கூட்ட நெரிசல்ன்றது இந்த படத்துக்கு தான் இவ்வளோ வந்தது. ஜெயிலரை விட ஒரு படி மேலே இந்த படம். ஃபைனல் வசூல் ஜெயிலர் அதிகம்னா கூட இந்த படம் இப்போ ஜெயிலரை விட ஒரு படி அதிகமான ஒரு பாய்ச்சலோட இந்த படம் போயிட்டு இருக்கு. ரசிகர்கள் அவ்வளோ பேர் வராங்க. திங்கக்கிழமை கூட ஆல்மோஸ்ட் இந்த படம் ஃபுல்லு தான். பல திரையரங்களில் ஹவுஸ்ஃபுல் இந்த படம். அதை அவரே சொல்றாரு, 90லேருந்து 95% வரைக்கும் பல இடங்களில் இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லு. சில திரையரங்குகளில் ஒரு 10லேருந்து 20% குறைவாக இருந்தது. அது திங்கட்கிழமைங்கிறதுனால அது சகஜமான ஒரு நிலை தான். அதனால் இதை ஒரு கூட்டம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. வேறு எந்த படத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வீக்கெண்டு முடிஞ்சு அடுத்த நாள் தொடங்கும் போது இவ்வளவு தூரம் டிக்கெட் வாங்கினதில்லை, இந்த அளவுக்கு ஃபுல்லானதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இப்போ நம்ம திங்கட்கிழமை இரவு காட்சி பார்க்கும்போது அந்த 4 திரைகள் கொண்ட அந்த வளாகத்தில் எல்லா காட்சிகளுமே ஃபுல்லு. அது நான் ஐ விட்னஸ், அதுக்கு சொல்கிறேன். எல்லா காட்சிகளுமே ஃபுல்லு. அதே போலத்தான் பல இடங்களில் நம்ம செக் பண்ணும்போது பல திரையரங்குகளில் டிக்கெட் இல்லை, அல்லது 1-2 டிக்கெட்டுகள் தான் இருந்தது. புறநகர் பகுதியில் அதான் நிலைமைங்கிறத அவர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருந்தார். அவர் எப்பவுமே நியூட்ரலாக தான் சொல்லுவார். சில நேரங்களில் கோபத்தில் அவர் சொல்லக்கூடும். ஒரு சில இவங்களை எரிச்சல் விட்டுற மாதிரி கேள்விகள் வரும்போது அவர் கோபப்பட்டு சொல்லுவார். ஆனால் பெரும்பாலும் அவர் இருக்கிற நிலையை அப்படியே போட்டு உடைக்கிற ஒரு மனிதர். திரையுலகை சேர்ந்த அந்த நிர்வாகிகள் அப்படிப்பட்டவர் பார்க்கறது அரிது. இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நிலையோ அதை 100% மீடியாக்களில் சரியாக சொன்ன ஒரே நபர் யாருன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் தான். ஸோ அவர் சொன்ன அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக ஜெயிலரை தொடும் அல்லது ஜெயிலரை தாண்டும் 2.0 தொடுமா அப்படிங்கிறதான் கேள்வியே. ஸோ அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இந்த படத்துக்கு வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை வந்தது. திங்கட்கிழமை நான் பார்த்த வகையில் பெரும்பாலான அரங்குகள் ஹவுஸ்ஃபுல் தான். ஸோ இந்த 5வது நாள் இந்த படத்துக்கான வசூல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, முந்தின நாளான அந்த ஞாயிற்றுக்கிழமையை விட 20% தான் இந்த வசூல் குறைவு. பொதுவாக எந்த படம், எந்த ஹீரோ நடித்த படமாக இருந்தாலும் ஞாயிறு முடிஞ்சு திங்கட்கிழமை அப்படின்னு வரும்போது சரிபாதி விழும். 50% வந்தாலே பெரிய அதிசயமாக பார்ப்பாங்க. நார்த்துலலாம் 30%, 20% வந்தால் கூட போதும் அப்படின்னாங்க. பட் இந்த படத்துக்கு இங்கு மட்டுமல்ல, வட இந்தியா அல்லது தெலுங்கு மாநிலங்கள், கர்நாடகா எல்லா இடத்துலையுமே 50%க்கு மேலே அங்கே அட்டண்டன்ஸ் இருந்ததாக சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல சைன். ஏன்னா நார்த் இந்தியாவில் திங்கட்கிழமை மட்டுமே 3 கோடி ரூபாய் கலெக்ட் ஆனதாக ஒரு சமூக வலைத்தளத்தில் இந்த இது ட்ராக்கர் ஒருத்தர் பதிவிட்டு இருந்தார். ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு மிக ஆச்சரியமான ஒரு ட்ரெண்ட். இது வட இந்தியாவில் வார் 2 கம்பேர் பண்ணும்போது அதற்கு இணையாக இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் கிடைக்கல. அந்த படம் சரியில்லைன்ன போது தான் ஒவ்வொரு நாளும் ஸ்க்ரீன் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணே போனாங்க. ஒரு நாளைக்கு 500 காட்சிகள் சொல்லிட்டு அதிகப்படுத்தினாங்க. அதனுடைய விளைவு இந்த படம் வட இந்தியாவில் மட்டுமே 35 கோடிக்கு மேலே வசூலிச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க 30 கோடிக்கு மேலே அப்படின்ட்டு.
அந்த ட்ராக்கர் வந்து 35+ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு நார்த் இந்தியாவில். இங்கே நம்ம தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தெலுங்கு மாநிலங்கள், அதே போல் கர்நாடகா, அங்கே கேரளா, இந்த மாநிலங்கள் அனைத்திலுமே வந்து கிட்டத்தட்ட 50 கோடி அப்படிங்கிற அந்த வசூலை நெருங்கிடுச்சு. இப்போது ஆந்திரா தெலுங்கானாவில் 50 தாண்டிருச்சு, கர்நாடகாவில் 50 தாண்டிருச்சு, கேரளா பொறுத்த வரைக்கும் 50 கோடின்ற இலக்கை வந்து அது நெருங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே இந்தியாவில் இந்த நிலைமை, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 130 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு வசூல் வந்திருக்கிறதா கிட்டத்தட்ட அபிஷியலாகவே சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த 5வது நாளில் இங்குள்ள நிலைமை. அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா 18 மில்லியன் வரைக்கும் வந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 17 மில்லியனை தாண்டிச்சுனாலே அதனுடைய பிரேக் ஈவன் வந்துடும். அதாவது சர்வதேச அளவில் 17 மில்லியனை தாண்டிச்சுனாலே இந்த படத்துக்கு பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த பிரேக் ஈவனை கிட்ட தாண்டிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து இப்போதைய நிலவரம். ஸோ இந்த கூலி திரைப்படம் வந்து அந்த 4 வார இறுதி நாட்களில் டைட் ஜாம் பேக்கடாக போச்சு. வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை நல்ல கூட்டத்தோட அந்த படம் தொடங்குச்சு. இன்று செவ்வாய்க்கிழமையும் வந்து அந்த ட்ரெண்ட் தொடருது அப்படிங்கிறது தான் வந்து ஆச்சரியமான விஷயம். எல்லாருமே வந்து ஆச்சரியம் பார்க்கறது இதைத்தான். இவ்வளவு தூரத்துக்கு வந்து வன்மத்தோட இந்த படத்துக்கு எதிராக அவ்வளவு பேர் மல்லு கட்டியும் கூட இந்த படம் ஆன் இட்ஸ் ஓன் மெரிட்னுவாங்களே, அது போல ரஜினிகாந்த் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அதில் இருக்கிறதுனால அவருடைய பெயரால் அவரால் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வார நாட்களிலும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. புதன் வியாழன் இந்த 2 நாள் தான் இந்த லெவலுக்கே. புதன் வியாழன் தாண்டிடுச்சுன்னா வெள்ளி சனி ஞாயிறு மீண்டும் வந்து இந்த கூட்டம் தொடரும் விடுமுறை நாட்களில். அந்த வார இறுதியில் இந்த படம் அஃபிஷியலாக, அதாவது சன் பிக்சர்ஸ் வந்து எப்பவுமே ஒரு 20% வரைக்கும் வந்து குறைவாகத்தான் அவங்க வந்து வசூல் கணக்கை சொல்லிக்கிட்டு இருக்கிறதா இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. ஈவன் வந்து அந்த விநியோகஸ்தர்கிட்ட கேட்கும் போதே கூட சொல்கிறாங்க, இல்லை சார் நிச்சயமாக அதிகமாக இருக்கும், அவங்க ஒரு சேஃபர் சைடு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து குறைச்சி சொல்கிறாங்க. நிச்சயமாக வந்து ஃபைனல் அந்த ஃபிகர்ஸ் சொல்லும் போது வந்து அதை லெவல் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஒப்புக்காகவோ அல்லது சும்மா ஹீரோவை திருப்திப்படுத்துறதுக்கோ அல்லது போஸ்டரில் வடை சொல்கிறதுக்கோ சொல்கிற ஃபிகர்ஸ் அல்ல. இந்த கணக்கை வந்து அவங்க செபியில் வந்து சமர்ப்பிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆண்டு இறுதியில் அல்லது இந்த காலாண்டு இறுதியில் அவங்களுக்கு வருவாய் சோர்ஸ் என்ன, எவ்வளோ லாபம், இதெல்லாம் வந்து அவங்க காட்டுவாங்க. அந்த வகையில் இந்த படம் மூலம் என்ன லாபம், எவ்வளோ வசூல், என்ன மொத்த வருவாய், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க காட்டணும். அப்படி காட்டக்கூடிய ஒரு நிறுவனங்கிறதுனால அவங்க வந்து சென்சிபிளாக இருக்கும் சார் அவங்களோட இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவித்தாங்க. அது உண்மையும் கூட. இதற்கு முன்பும் சன் பிக்சர்ஸ் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. யாருக்காகவும் வந்து அவங்க தப்பான ஃபிகர் வெளியிட்டதே இல்லை. ஸோ இந்த வார இறுதியில் அடுத்த வருகிற திங்கட்கிழமை கிட்டத்தட்ட வந்து இந்த படத்தினுடைய அந்த டோட்டல் வசூல் என்னவா இருக்குன்றதை நம்ம சொல்லிட முடியும். ஒரு 600+ வந்து இவங்க அடுத்த திங்கட்கிழமை காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அடுத்த வார இறுதியில் வந்து இந்த படத்தினுடைய ஃபைனல் ஃபிகர் என்ன அல்லது இன்னும் கூட எவ்வளவு தாண்டும் அப்படிங்கிறத வந்து நம்மளால சொல்லிட முடியும். ஸோ இந்த கூலி திரைப்படம் அத்தனை விமர்சனங்களையும் அடித்து நொறுக்கி, நீங்கள் யூடியூப் பார்த்தா ஆளுக்கு ஒரு கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோபி சுதாகர் சொல்ற மாதிரி என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் பாடுறான்ற மாதிரி என்னென்ன கதை, ஒவ்வொரு பரப்புறதெல்லாம் பரப்பிட்டு எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ பேசிட்டு அதுக்கு பிறகு என்ன கதை கட்டுறானுங்க ஒவ்வொருத்தனும் பத்திரிகையாளருங்கிற போர்வையில். அந்த கதைகள் என்னங்கிறது நம்ம தனியாக தான் பேசணும். இது கூட பேசி நம்ம அந்த வசூல் விவரங்கள் பற்றி ஒரு மகிழ்ச்சியான தகவலை பகிர்ந்துக்கிறோம்ல, அந்த மகிழ்ச்சியை வந்து கெடுத்துக்க வேணாம். வீணா ஆத்திரம் தான் வரும் அதையெல்லாம் சொன்னா. அந்த மாதிரியான கதைகளை எல்லாம் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க யூடியூபர்ஸ் அப்படிங்கிற பேரில். அதே போல் சமூக வலைதளங்களில் வந்து நிறைய ஓப்பனாகவே வந்து அவங்க ஆமாம் நாங்கள் தான் பண்ணோம், நான் தான் வந்து இந்த இடத்துல போய் கத்துறேன், நான் தான் வந்து இப்படி எல்லாம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர்களின் கதைகளை நாம் தனியாக கதைப்போம். இப்போதைக்கு வந்து கூலி படத்தினுடைய வசூல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதன்படி வந்து இந்த படம் நான் ஏற்கனவே 500 கோடின்னு சொன்னது எதனாலன்னா இந்த காம்ஸ்கோர் அப்படிங்கிற அந்த எஸ்டிமேஷனை வச்சு தான். அவங்களுடைய எஸ்டிமேஷன் வந்து முதல் நாளை தவிர்த்து விட்டு மீதி 3 நாட்கள் மட்டுமே வந்து 360 கோடின்னு போட்டாங்க. அப்போ முதல் நாள் கணக்கை சேர்க்கும் போது 500 கோடியை தாண்டுது இல்லையா? அந்த எஸ்டிமேஷனை வச்சு தான் நம்ம சொன்னோம். பட் சன் பிக்சர்ஸ் வந்து 400 கோடி அப்படிங்கிறதுல 404 கோடி ப்ளஸ் அப்படிங்கன்னு போட்டிருக்காங்க. ஓகே, நல்லது.
அது வருகிற வார இறுதியில் நிச்சயமாக 600+ அப்படின்னு வரும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பும். அது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அதற்கு இடையில் இருக்கிற இந்த இன்னும் 5 நாட்கள், இன்னும் 5 நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். இந்த 5 நாட்களில் படத்தினுடைய வசூல் எல்லா பக்கத்திலும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். காட்சிகள் படத்துக்கு குறைச்சிருக்காங்களா அப்படின்னா பெரும்பாலும், அதாவது 90% வந்து இன்னும் அந்த காட்சிகள் அப்படியே தான் இருக்கு. ஒரு 10% வந்து அங்கங்க சில இடங்கள்ல வந்து காட்சிகள் குறைந்திருக்கலாம். ஏன்னா வந்து எல்லா காட்சியும் அவசூலாவே போகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. வார நாட்கள்ல ஒரு சில காட்சிகள் வந்து அதற்காக வேறு படங்கள் போட்டிருக்கலாம், அல்லது மற்ற ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்த படத்தை திரும்ப வந்து அவங்க ரீடைன் பண்ணியிருக்கலாம். இதனுடைய காரணமாக வந்து ஒரு 10% காட்சிகள் குறைந்திருக்க வாய்ப்பு இருக்கு. வட இந்திய பகுதியில் அதிகரிக்கப்பட்ட காட்சிகள் இன்னும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு படம் இல்லை, வார் 2 வந்து ஓட மாட்டாங்குது. அதனுடைய விளைவு அதிகரிக்கப்பட்ட காட்சிகள் அப்படியே தான் இருக்கு. அது அடுத்த வார இறுதி வரை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சாலிடா வந்து இந்த படத்துக்கு இங்க இந்தியாவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, அதே போல வெளிநாடுகளிலும் சரி, இந்த கடந்த வாரத்தில் இருந்த நிலைமை அப்படியே தொடரும். அந்த வசூல் அப்படியே தொடருமா அப்படின்னா அது சந்தேகம்தான். ஏன்னா அங்க $30 அமெரிக்காவில் எல்லாம் முதல் வாரத்தில் இப்போ முடிஞ்சிருச்சு. நார்மல் ப்ரைஸுக்கு அவங்க வந்திருக்கணும். 15லேருந்து, அதாவது 8, 9, 10, 15 வரைக்கும் அந்த மாதிரி வந்து டாலர்ஸ் ரேட் வந்து மாறுபடலாம் தேட்டருக்கு தேட்டரு. இல்லை சில நேரங்களில் வந்து இப்போ வட இந்தியாவில் 99 ரூபாய்க்கு டிக்கெட் தராங்க. 300 ரூபாய் வித்த டிக்கெட் வந்து 99 ரூபான்னு தராங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் வசூல் தொகை வந்து வித்தியாசம், வேரியேஷன் ஆகும். ஆனால் அடிப்படையில் வந்து இந்த படம் வந்து இன்னும் அந்த ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி இன்னும் வந்து வலுவாக திரையிடப்பட்ட அத்தனை இடங்களிலும் வலுவாக ஓடிக்கொண்டிருக்கு. இதை சுற்றி வருகிற கதைகளை நம்பாதீங்க. அது என்ன மாதிரி கதைகள் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவும் அந்த கதைகளை சொல்ல சொல்ல இவங்கெல்லாம் யாரு, இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இவங்களுடைய மோட்டிவ் என்ன, இது ரொம்ப தெளிவா முன்னெல்லாம் வந்து கொஞ்சமாவது வந்து ஒரு ஹிடனா இருக்காது. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. அவங்க பேசுறதை வச்சே இவனுடைய யோகியதை என்ன அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவர்களை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.